செருப்பு பிய்யும். இங்கே வா, இங்கே வா, நீ இங்கே வந்து கமெண்ட்ஸ் போடு. என்ன மெசேஜ் போட்டுட்ருக்க வாட்ஸ்அப்பில்? இங்கே வாடா, நீ வா. கமெண்ட்ஸ் நிலா, யூ நவ் 2 இயர்ஸாக உங்கள் ஃபேன்ஸு உங்களையே பொண்டாட்டிக்கிட்ட எவ்வளோ சண்டை போட்டிருக்கேன் தெரியுமா? ராஜ்குமார், அப்படியா? பேர் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. ரெகுலராக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் என்ன ஆச்சு? ஒரு வழியா சண்டை சமாதானம் ஆயிட்டீங்களா? ஹாய் செல்லம். காதல் மண்ணா யாரை சொல்கிற? என்னோட ஃப்ரெண்டு மேலே வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்கிறேன். வீட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஏய், நீ ஒழுங்காக தூங்க சொல்லிட்டேன். அடி வாங்க போகிறேன். இப்போ நீ தூங்க போவோம். எனக்கு இப்போ லைவ் முடியவே லேட் ஆகிடும். காமல் லைவ் முடிஞ்சு அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் லைவ் வேறு இருக்குது. பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. டைமே மணி 3 ஆகிடும். போடா, போய் தூங்கு போ. ஃபேவரட் யூஸ்லெஸ் ஃபேக்டர் உங்கள் ஹஸ்கி வாய்ஸ் தான் அழகு. தேங்க்யூ டியார், தேங்க்யூ. தூங்குன்னு சொன்னேன். ஹாய் டியார். கோவிந்தா சிப்பி 92 கிரீன்வேஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எல்லோரும் நம்ம சேனல் யூடியூப்பை தவிர வேறு எங்கேயும் கிடையாது. அக்கா மாவா? ஓகே. தூக்கம் வர்றவங்க தூங்கலாம் போய். நான் எப்படியும் ஒரு 40 மினிட் லைவில் இருப்பேன். அதுலேயே 21 மினிட் போயிடுச்சு. இன்னும் ஒரு 19 நிமிஷம் தான் இருக்கு. இன்பாக்ஸில் உன் ஃப்ரெண்டு ஃபீல் பண்ண நினச்சிட்டாப்புல. நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஹீரா, ஐயோ ஐயோ, யூ ஆர் பியூட்டிஃபுல். மெம்பர்ஷிப் எப்படி? வாங்க சொல்கிறேன். மெம்பர்ஷிப் எப்படி தானே? என்னடா இது, அவசரத்துக்கு கூட முந்தானி வேலை செய்ய மாட்டேங்குது. கையை உள்ள விடுங்க. பேரம் பேசலாம். சீக்கிரம் சீக்கிரம்டா. இங்க பாரு, இவ்வளோதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே கிடையாது. ஓகேவா? புரிஞ்சுதா? அதில் ஏன் இப்போ வேணாம்? அங்கே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. எதில் வேணாம்? நீ மெசேஜ் போடாட்டி நிலா போய் அக்கா தான் ஆகிடும். புரியுதா நிலா? நிலா போய் எல்லாரும் அவரோட பார்த்துக்கலாம். நான் ஒரு 2 கேள்வி கேட்டிருந்தேன், பதில் வரவே இல்லை. கேள்வியா? எப்போ கேட்டீங்க? நான் பார்க்கல. மறுபடியும் போடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. ஹாய் புச்சி, ஹாய். என்ன தான் பண்ணுறீங்க? இல்லைங்க, ஒருத்தர் கேட்டார் மெம்பர்ஷிப் லைவில் அப்படி என்ன தான் அப்படின்னு கேட்டார். வாங்க பேரம் பேசலான்னு அதான் கையை என்ன சிவராத்திரியா உனக்கு? செம்மையாக இருக்கீங்க. கொஞ்சம் மாஸ்க்கு கழட்டுங்க. செம்மையாக இருக்கீங்கன்னு சொன்னாலே நான் மாஸ்க்கு கழட்டுவேனா என்ன? தங்கத்தால் குழச்சி ஊற்றுனா கூட நான் மாஸ்க்கு கழட்டவே மாட்டேன். ஒத்த சொல்லுக்கு தானா நான் மாஸ்க்கு கழட்ட போகிறேன்? டேய், ஏன்டா படுத்தி எடுக்கிற? டேய், லைவில் இருக்கேன்டா. ஏன்டா படுத்துற? உனக்கு தூக்கம் வரலன்னா இப்போ நடு சமத்தில் முடிச்சுக்கிட்டு நீ இப்போ அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன இப்போ உங்கள் அம்மா கால் பண்ணுவா? சொல்லு. ஏன் நம்ம கால் பண்ணட்டா? சொல்கிறா. உன் பையன் சும்மா இருக்காமல் பாரு, இப்போ லைவ் ஆன் பண்ணி வச்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னு ரெக்கார்டை போட்டு இப்போ காட்ட போகிறேன் நான். என்னடா சொல்கிற? ஒழுங்காக ஓடிடு. போய் தூங்கு போ. காலையில் ஆஃபீஸ் இருக்குல்ல, உனக்கு பூஜை இருக்குல்ல, போய் தூங்கு போ.
தூங்குன்னு சொல்லிட்டேன். இல்லைன்னா இப்போ நான் கால் பண்ணேன்னா சத்தத்தில் வீடே முடிச்சுக்கும். என்ன சொல்கிற? உன்னைய பழி வாங்குறதுக்கான ஒரே ஆயுதம் என் கையில் உனக்கு கால் பண்ணுறது தான். ஒரு கால் பண்ணனாக்கா உன் சோழி முடிஞ்சு. சுமாராக இருக்கீங்க, மாஸ்க்கு கழட்டு. ஹாய் மை டியர். மல்கோவா சாப்பிட்டாச்சா? மல்கோவாவா? நான் ஒரு 2 அதைத்தான் கேளுடா. வெண்ணை புட்டு ஏதோ கேள்வின்னு சொன்னியேடா, அதை கேளுடா. அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகமா, ப்ளீஸ் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பிரியதாசன், என்ன உங்களுக்கு சந்தேகம்? லைவ்ல கேட்க முடியாது, ரொம்ப பர்சனலா? சரி அதில் பண்ணு. அதில் நான் அன்றைக்கி மெசேஜ் பண்ண தெரியுமா? அது செகண்ட் அதில் பண்ணுடா, இப்போ உடனே பண்ணுடா. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்குனாலும் லைக்கு யாராவது வேஸ்ட்டு கேட்குறது யூஸ் இல்லைல்ல. காம அழகி நீ தான் செல்லும். என்ன இது எல்லாம் நம்ம மெத்தடை இப்போ ஃபாலோ பண்ணுறோம்லங்க. நான் தான் ஃபோனை தூக்கி இப்படி டபுள் டாப் பண்ணுங்க, இப்படி டபுள் டாப் பண்ணுங்க. நம்ம இதே இப்போ எல்லாருமே லைவ் ஆன் பண்ணுறவெல்லாம் இதை பாருங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி இப்படி இப்படின்றா. ஹலோ மெசேஜ். ஏய் என்னடா என்ன? நானும் சரிப்பட்டு வர மாட்டேன். வாடா, உனக்கு கால் பண்ணுறேன். இருடா, ஃபோனை சைலண்டில் போட்டு வச்சிருக்கேன். இன்னொரு நம்பருக்கு அடிக்கிறேன். வாடா, ஒன்று பழி வாங்காம விடவே மாட்டேன். நான் அடங்குவான்னு பார்க்குறேன், அடங்க மாட்டேங்கிறானே. வாடா. வெப்பர் எடுத்துட்டேன், நம்பரை எடுத்துட்டேன், சொல்லிட்டேன். ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? என்னத்த சொன்னேன்? ஆமாம், கொஞ்சம் சொன்ன மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் எதுக்குடா சொன்னேன்? யார் அந்த உங்கள் நிறையவா? இப்போ தான் பார்த்தேன். உங்கள் நிறையவா? அது யார்? ஏதாவது காட்டுங்களா? ஜாயின் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். தூங்கலையா? தூங்க தான் போகிறேன் கொஞ்ச நேரம். என்னடா பண்ணவா? கையில் எடுத்துட்டேன். கையில் எடுத்துட்டேன். பண்ணவா சொல்லு. ஸ்விக்கி. இதா? அது ஆமாண்டா, அது இது அந்த வாரண்டி வேறு அப்ளை பண்ணணும்ல, தெரியல எனக்கு. நான் கொஞ்சம் ஒர்க்காக அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு உனக்கு கால் வேறு பண்ண முடியாமலே இருக்குடா. நாளைக்கே நான் பிஸி தான். ஒரு 1 வீக்குக்கு நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். சொல்லும், ட்ராவல் அதிகமாக இருக்கும். அந்த ஒர்க்கை முடித்து கொடுத்தா கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா இது பண்ணுவாங்க அந்த மேம். கையில் பொறுப்பை எடுத்தாச்சு, முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பிஸி தான். நம்ம டபுள் டாப் பண்ணால் லைக்கு போடுங்கன்னு சொல்கிறது அது அந்த அப்படியா? ஓகே ஓகே, அதை நீங்கள் போட்டுட்ருக்காதீங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காய்ஸ். எந்த லைவ் எதுக்கு போடுறீங்க? உங்ககிட்ட பேசுகிறதுக்கு தாங்க. உங்ககிட்ட பேசலாம், பழகலாம். அப்படியா ஜெய்? இது வேறையா? நான் உன்னை காதலிக்கிறேன். ஆஹா செல்லோ, லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ மெசேஜ் ரிப்ளை பண்ணுங்க. டார்ச்சர் பண்ணிட்டுருக்கேன். நீ தூங்கு. காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கியா நீ? எவ்வளவு நல்லா பாடுறீங்க. அப்படியா? நான் பாடி நீங்கள் கேட்டிருக்கீங்களா கோபாலகிருஷ்ணன்?
நான் ஸ்ரீலங்கா. எனக்கு உங்களோட மெம்பர்ஷிப்பு வர முடியல. ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களால ஜாயின் பண்ணுறது கஷ்டம். லேப்டாப் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா என்ன பண்ணுங்கள், குரோமில் போய்ட்டு டெஸ்க்டாப் மோட கிளிக் பண்ணிவிட்டு செல்ஃபி 90 டிகிரி வேஸ் யூடியூப் சேனல் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் காமிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மீறி காமிக்கல அப்படின்னா வேறு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது அந்த நிஷு இங்கே தான் இருப்பா. நிஷு இருக்கியா? ஏய் நிஷு, இதையே தான் 3 மாதமாக சொல்கிற, காத்திருக்கிறேன். 1 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரோகிட்டலாம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் தான் என்னோடய ஒர்க்கு முடியும் உண்மையாக சொல்ல போனாக்கா. அது வரைக்கும் இப்படி தான். ஹாய் டார்லிங், லட்டு டார்லிங். நாக்கா என்னப்பா ஹீரா, பார்த்தீங்களா உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் டிஸ்டர்பாக இருக்குது. ஃபுல்லுத்தையும் போட்டு அடைச்சிடுறீங்க பாக்ஸையே. ஐ லவ் யூ ஸோ மச் முரளி. மெசேஜே பண்ணிட்டேன். அவங்க ஃபேன்பா, அவங்க ஃபேன்ஸ்பா. அன்னைக்கு உங்களுக்கு நான் இதுலேருந்து ஒரு மெசேஜ் போட்டேன்ல, அதோட நான் இன்றைக்கி தான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். இது சும்மா வீட்டுக்காக தானே. இதுலேயும் இப்போ இதுலலாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? இது பர்சனல், இதுலலாம் இதை அனுப்பக்கூடாது. இது இம்பார்ட்டண்ட்டா? இது நான் ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் நினச்சேன். ஏய் ஹாப்பி பர்த்டே சரகுட்டி. டிஃப்ரெண்ட்டாக மெசேஜை போடுங்கப்பா. மாதவன், நவாஸ், முரளி. ஓகே 30 மினிட் ஆயிடுச்சு, லைவ் முடிச்சுக்கலாமா? இன்னைக்கு வியூஸ் டவுனு தான் கைஸ். லைவ் கண்ணை முடிச்சுட்டு உட்காரது வேஸ்ட்டு தான். பாப்பா நாளைக்கு பாரு, கண்ணை திறக்க முடியல. முக்கியமான விஷயந்தான், அதை மறந்துட்டு ஞாபகம் செக் போட் காட்டு பேத்திட்டு. இது முக்கியமான விஷயமா நான் கேட்குறேன்? ஏண்டா இல்லை இதெல்லாம் போய் முக்கியமான விஷயம்னா அப்போ முக்கியமான விஷயத்த என்னடா சொல்லுவேன்? சீரியஸ் கண்டிஷன், நாளைக்கே போய் சேரப்போகுது, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவியா? சொல்லுடா. இப்படி கொட்டாய் விட்டு தான் என்ன தூங்க வர்றியா? ஏய் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணடா. வியூஸே இல்லாமல் கட்டுப்பாட்டுக்குது வேற எனக்கு. எல்லாம் வேற மாட்டிக்கிட்டு கட்டுப்பு. இதெல்லாம் மாட்டாமல் அப்படியே ஃப்ரீயாக ஒரு பெட்டிக்கோட்டை எடுத்து மாட்டினோமா, ஒரே ஒரு லெகின்ஸ் எடுத்து போட்டோமா, ஃப்ரீயாக காற்று வாங்கிட்டு உல்லாச பறவை மாதிரி. இதெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சா? எவன் கண்டுபிடிச்சா? சாமி எங்கேயாவது ஃபாரினில் பிறந்திருக்கலாம் போல இருக்கு. ஒரு டிஷர்ட்டையும் சட்டையும் மாட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்துருக்கலாம். ஓகேடா என் தங்கம், படுத்து தூங்கு. நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு கால் பண்ணுறேன் காலில். உன்ட்ட முக்கியமான விஷயம் வேறு பேசணும்டா. நீ என்ன இழுத்து அடிச்சுட்டே கிடக்குற? என் வீட்டுக்கார வேற கேட்டுகிட்டே இருந்தார் ஈவினிங் உன்ட்ட வேற. அவன் கால் பண்ணியான்ட்டு. இருக்கியா? போயிட்டியாடா? இருக்கியா? தூக்கம் வருதா? சரி தூங்கு போ. காலைல அவர் உனக்கு கால் பண்ண சொல்கிறேன். போய் தூங்கு போ. நீங்கள் எப்போ தான் தூங்குவீங்க? முரளி, நான் சரியான விஷயத்த சொன்னால் யாரும் சீரியஸாக எடுத்துக்கணும். எப்படி ஜாயின் பண்ணுறது? சரோ அவர் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்காப்புல, ஜெகநாதா. ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுனால ஜாயின் காமிக்காதில்ல. எப்படி ஜாயின் பண்ணணும் அவருக்கு? கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கீழே, அதை நான் பின் பண்ணிடுறேன். இருங்க, சரோ ஏதாவது ஐடியா வச்சுருப்பான். ஏப்பா ஸ்ரீலங்காவிலேருந்து ஜாயின் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? வியூஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, பார்த்துருவாங்க, சொல்லுவாங்க. வியூஸ் வேறு இல்லைல்ல. நம்ம 4-5 பேர் தான் உட்காந்து பார்த்துட்ருக்கோம்.
யார்கிட்ட சொல்கிறேன் நான் கொஞ்சம் பேசணுமா? இங்கே தான் அவன் மெசேஜ் போடுறான்ல மேலே வாட்ஸ்அப்பில் அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் லைவ் பார்த்துக்கிட்டு அங்கே போடுறான் மெசேஜ், அதுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ அருள், தேங்க்யூ அருள், தேங்க்யூ ஸோ மச் அருள். அனுப்பினேன் பார்க்கவே மாட்டேன். அட்டிங் கொய்யால நீ அனுப்பிட்டு நான் எடுத்து பார்க்குறேன், உள்ளே ஒன்றுத்தையும் காணோம். போய் பிடிச்ச ராஸ்கல் ஒன்று. விபிஎன் யூஸ் பண்ணினா ஜாயின் பண்ண முடியும் நிலா. ஸ்ரீலங்காவில் இருந்தா அப்போ இது பின் பண்ணிக்கவா? பின் பண்ணிடுறேன். ஐயோ ரிமோட் தொடுறேனே, பின் இங்கே இருக்குதோ இருக்கு. நான் கொஞ்சம் பேசணும், எப்போன்னு சொல்லு. நாளை காலையில் 11 மணிக்கெலாம் இதுக்கு ஆஃபீஸுக்கு போயிடுவேன். காலைல ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நான் பாத்ரூம்க்கெலாம் போயிட்டு குளிச்சுட்டு மதிய சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ஆஃபீஸுக்கு போயிடுவேன். போயிட்டு மறுபடியும் அங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் வருவேன். ஸ்கூலில் கூப்பிட்ற நேரத்துக்கு வருவேன். வந்தால் ஐயோ எனக்கு டைமே இல்லை, என்னால் டைமே கொடுக்க முடியல. அப்பா பேசாமல் எங்கேயாவது லேபர் ஒர்க்குக்கு போயிடலாம் போல இருக்குது. யாராவது யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் மட்டும் நான் படித்து கொடுக்குறேன், அதுக்கு சம்பளம் கொடுங்கன்னு போயிடலாம். அப்பா ஒய்டி ஓனர் ஒரு பக்கம், வீட்டு ஓனர் ஒரு பக்கம், முடியல நம்மளால். நான் வந்துட்டேன். வாங்க ஜனா. ஜனா தூங்கலையா? தூங்காமல் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரி நான் கேட்குறேன், தூங்காமல் இருக்கீங்கள, காலையில் கண்ணை முழிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தானே? எப்படின்னா எனக்கே தோணும், ஐயோ நம்ம காலையில் எழுந்திருக்க முடியாது, சீக்கிரமாக தூங்கிருக்கலாம், நம்ம தான் விட்டுட்டோம், நம்மளும் சீக்கிரம் தூங்கணும். ஆனால் பாரு நைட் ஆனாக்கா தூக்கம் வருது, ஆனால் தூங்கவே முடிய மாட்டேங்குது. ஏன் அது? ஏன் நான் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன் அதனாலயா? ரமேஷா ஹாய் ரமே. யூஸ் பண்ணால் டீப்பிட்டா என்னது டெப்பிட்டா ஆகாதா? அது வேறையா? அப்புறம் எப்படி தான் வழி? ஸ்ரீலங்காக்காரெல்லாம் மெம்பர்ஷிப் லைவ் பார்க்கவே கூடாதா? அவங்களும் துரதிருஷ்டசாலியா? சொல்லுங்க. காலையில் எழுந்திருக்கோம். ஆமாண்டா, காலைல கண்ணையே திறக்க முடிய மாட்டேங்குது. பார்க்காமலே பார்த்தேன்னு சொல்கிறேன். இப்போ பாரு அடி, இப்போல்லாம் பார்க்க முடியாது, லைவில் இருக்கேன். முந்தா நேற்று பார்த்தேன், ஏன் நான் உனக்கு மெசேஜே போட்டிருக்கேன். எங்கே டிபியா இப்போ ஃபோட்டோன்னு சொன்னால் அனுப்பவே இல்லைடான்னு உனக்கு மெசேஜே போட்டிருக்கேன், அது பார்க்கலையா நீ? நான் தான் முதலாளி, அதனால தான் 12 மணிக்கு தான் கடைக்கு போவோம். உனக்கு என்ன ராஜா, நீ துணி கடை திறந்து வச்சுருக்க, ஒரு மேனேஜரை போட்டு வச்சுருப்ப, ஒரு வேலைக்காரியை பிடிச்சிருப்ப, சாவியை கொடுத்தனா அவங்க திறந்து கோலம் போட்டுட்டு கடையில் உட்காந்துருப்பாங்க. நீ பொறுமை, நீ போனா என்ன போகாட்டி என்ன, எல்லாம் அங்கே சம்பாரித்து கல்லாப்பட்டிக்கு வந்துடும். வரணும் ஒரு நாளைக்கு கல்லாப்பட்டி சைடு தான் வரும். கல்லாப்பட்டி டிசைன் நல்லா இருக்கு, என் கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குது. நல்ல உட்டு, எனக்கு உட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், நாக்கை வச்சு தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உட்டை பார்த்தாக்கா. ஐயோ என் வீட்டுக்கார சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் வீட்டுக்காரர் என்னை தரையில் படுக்க விட்டார் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, நேற்று நீ சாப்பிட்டு விட்டா ஒன்றா பெட்டில் போய் அப்படியே படுத்துக்கிற, செரிக்காது, இப்போ சாப்பிட்டுட்டு தரையில் படு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு கொல்லை பக்கம் பாய் தலகாணி எடுத்துகிட்டு போனேன். ஏண்டி இங்கேயே சாப்பிட்டு விட்டு இங்கேயே பாய போடுறியா அப்படின்னாரு. நீ தானே சொன்ன தரையில் படுக்க சொல்லி, அது ஏண்டி ஒன்று பெட்டில் படுக்கிறேன்ற, ஏன் ஹாலு ரூமில் தரையிலலாம் படுக்க மாட்டீங்களோ? படுத்தோ கொல்லை பக்கம் ஒரே முட்டை லோக்கலாக இறங்கிக்கிறது அப்படின்னாரு. ஆமாம், நான் இங்கே தான் படுப்பேன், எனக்கு இங்கே தான் செட் ஆகும். சரி படுத்தனே, ஒரு பொண்டாட்டி தூங்குறா, 6 மணி ஆகி போச்சு, எழுப்பி உள்ளே கூப்பிட்டு வருவோன்னு கூப்பிட்டு வர்றதில்ல. இதில் அடுத்தது சொல்கிறேன். தேங்க்யூ பீட்டர். பீட்டர் ஞாபகம் இருக்குது எனக்கு, ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது. தேங்க்யூ, வெல்கம் டு டைமண்ட் லைவ். மெம்பர்ஷிப் லைவ் போடாமல் தூங்கிடலான்னு பார்த்தேன், இவனுக்கு ஜாயினிங் போட்டு நம்மளை வர வச்சுருவாங்க போல இருக்க உள்ளார. சரி டைம் இருக்கும்போது கண்டிப்பாடா. சரி அப்படிலாம் சொல்லாத, டிஸ்டர்ப்லாம் பண்ண சொல்லாத.
அப்புறம் தரையில் படுக்க வச்சாரா 6 மணிக்கு போட்டு கொசு அப்புன்னு அப்போது கொல்லை கதவை சாத்துறதில்ல அப்போது போட்டு சொரிஞ்சு இங்கே பாரு இந்த கையை கிறுக்குன்னு அப்படியே கோடு விழுந்து போச்சு, கையே பங்கரையாகி போச்சு, போட்டு சொரிய முடியல, ஐயோ கண்ணை திறக்கவே முடியல. அப்புறம் இருந்துச்சு துண்டைக்கான துணியெல்லாம் எழுந்துச்சு, ஒரு கையில் தலகாணி ஒரு கையில் பாயை அப்படி தூக்கிக்கிட்டு குடு குடுக்குன்னு ரூமில் போகிறேன். குழந்தை புள்ள குட்டி அப்போ பெட்டில் சம்முன்னு படுத்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு படுத்து கிடக்குறாங்க. அது போலி. நான் உங்களுக்கெல்லாம் மனசாச்சு இருக்கா? ஒரு பொண்டாட்டி ஒரு தாய் நான் இங்கே படுத்து கிடக்குறேன், கொசு கடியில் நான் இங்கே அவஸ்தைப்பட்டு கிடக்குறேன், நீங்கள் எல்லாம் மிச்சம் ஓ போலி வேற கேட்குதா அப்படின்னு. உடனே ஏமா ஏண்டா கொள்ளைக்கதவை சாத்தாம வந்துட்டியா குளிச்சுட்டு வரும்போது? அவர் தலையில் டவல் தொட்டுட்டு கொள்ளைக்கதவை சாத்தனன்னு தான் நினைச்சேன் அப்படின்னும். ஏண்டா நீ எல்லாம் ஒரு புள்ள, நீ எல்லாம் சாமானா ஒரு புருஷன் தாண்டி. இப்ப என்ன இந்த வந்து போலியை கொஞ்சம் தூக்கி வாயில வைடா கம்முன்னு ஆயிடுவா, அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தேவையில்ல அப்படி சொல்லிட்டு இந்த ஓரத்துலதான் தலகாணி போட்டு இப்படி படுத்து கொஞ்ச நேரத்துல என்ன எனக்கே போலி கம்மியா தான் இருக்கு, குர்ரா ஆத்தாளுக்கு பாக்குறா பாரு. நான் எங்கடா போலிய பார்த்தேன், உடனே சமாளி போலியை கொடுத்து சாப்பிட வைங்க சரியாயிடுவா. அதுக்கப்புறம் போலியை பிச்சு கொடுத்துன்னு ஆள் வாங்கிட்டு நான் சொல்லதான் சைலண்ட் ஆயிட்டா பாரு. சொன்னேன் என்னைய பார்த்தா என்ன அவ்வளோ மட்டமாக இருக்க, ஒரு போலிக்கெல்லாம் நான் வாயை முடிப்பேன்னு நினச்சிட்டிங்களா? நான் உடவில ரொம்ப நேரத்துக்கு இதே சொல்லி கிண்டல் அடிச்சுட்டே இருந்தேன். என்னை தரையில் படுக்க வச்சிட்டேன் இன்னைக்கு நீ அப்படின்னு. நேற்று நீ சாப்பிட்டுட்டு வந்து அப்படியே படுக்கிற, நெஞ்சிலே நிற்கிது, எழுந்திருக்கும் போது ஏப்பம் வரலைங்கிற. இப்போ பாரு, இப்போ நீ போலியை சாப்பிட்ற அளவுக்கு தெளிவாயிட்ட, நெஞ்சில் நிற்கிதானே நிற்கல, நான் பார்த்தியா தரையில் படுக்கணும், சாப்பிட்டாக்க தரையில் படுத்தாதான் நல்லா செரிமானம் ஆகும் அப்படின்னு சொல்லு. ஏன் செல்லம் செப்பி குட்டி சொல்லுங்க சார், சொல்லுங்க, நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணவா? பண்ணித்தான் பாரு, நீலா ஒரு கண்ணை அடிப்பான். இதில் இல்லை அந்த அதுலையா பார்க்குற எரிச்சல்லம். ஹாய் மாஸ்க் அழகி கண்ணா. ஓகே சரோ, நான் மெசேஜ் போட்டேன் ரிப்ளை இல்லை, குத்துவேன். கமெண்ட்ஸே இப்போ தான் எங்கள் கண்ணில் இருக்க ஸ்க்ரீனில் காமிக்குது. நான் எதுவும் என் பங்காளி சொல்கிறத கேளு. என்ன தரையில் போய் படுக்கிறதா? செத்த நேரம் தரையில் படுத்ததுக்கே என்னை அம்புன்னு கொல்லை பக்கமே விட்டுட்டு வந்துட்டாங்க. முழிச்சு பார்க்குற ஒரே இருட்டாக கிடக்குது. செத்த நான் படுத்ததுக்குள்ளே தெரியுமா? வேறு வழி இல்லை ராம், அப்படி தான் நினைக்கிறேன். முரளி ஹாய் முரளி. பாப்ஸ் அந்த கமெண்ட் வந்து சரோக்கு. சரி விடுங்க கண்டுக்காதீங்க. முரளி ஹாய், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஈவினிங் கூத்தாச்சு. என்னையெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது, எங்கேயாவது படுத்தனா அப்படியே விட்டுறது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஹாஸ்பிட்டலில் நேற்று உட்காந்துட்டு தூங்குறேனே, லேசாக ஆண் வாயை திறந்துடுச்சு. அதை என்ன பண்ணணும், பக்கத்தில் இப்படி இப்படி தட்டி விட்டு இப்படி லேசாக நம்மளை உசுப்பேற்றனால எதுவுமே கண்டுக்கவே இல்லை. நானே இப்படி முழிக்கும் போது ஆண் திறந்துக்கிட்டே முழிக்கிறேன். ஐயோயோ எனக்கு அப்படியே எதிரில் அப்படியே இந்த பெஞ்சு ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. நான் வீட்டுக்கு அப்படியே இருக்குதா மாடு வாயை கொஞ்சம் எல்லாரும் வீட்லயும் இப்படிதான் நடக்கும்ல. ஐயோ ஒரே காமெடி தான். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தா போலி முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள வந்து கெடுத்துட்டேன். நிலா நீங்க ஜிம்முக்கு போறீங்களா? இல்லை சானா, நீ கதை சொன்னது சிவபுரா தூங்கிட்டாராம். உண்மை கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. இது என்ன கற்பனை கதையா? இது கற்பனை கதை சொல்ற மாதிரி இருந்தாக்கா சில்வர் ஆக்சஸ்லாம் சொல்லுவேன். ஓகே புச்சு, வரேன் புச்சு. ஹலோ, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. இதுல எங்க இருக்கான் தெரியலையே, இவனை காணமே. இதோ இருக்கா. ஆமாண்டா சூப்பரு. வா 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 வா. ஆனா இது அந்த சாரி இல்லடா, கலர் ஓகே, ஆனா சேம் டிசைன் கிடையாதுடா.
சேம் டிசைன் கிடையாது, நீயே நல்லா ஜூம் பண்ணி பாரு. இது வந்து பியூர் ஒயிட் ஸ்டோனு. ஏய் அழகா இருக்கா அவனோட ஒய்ஃப், சூப்பர் தங்கம். இது என்ன ஏன் ஜாடையில் இருக்காங்கடா? அதே மாதிரி தான் இருக்கு மூக்கு கண்ணம் வாயெல்லாம். ஐயோ ஏய் செம்மையாக இருக்காடா ஒய்ஃப். ஆனால் கலர் சேம் கலர், கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை, சேம் கலரு. ஆனால் நீ நல்லா பாரு, என்னோட சாரியில் வந்து அந்த மணி மாதிரி இருக்கும். எப்படின்னா ஸ்டோனு மணி இருக்குல்ல, ஜிமிக்கி இருக்குல்ல, ஜிமிக்கிக்குள்ளே நூல் கோத்து கோத்து பண்ணுவாங்க தெரியுமா, ஆரியோ இருக்குல்ல, அந்த ஸ்டோன். இது வந்து ஒயிட் பியூர் ஸ்டோன். ஆனால் நல்லா இருக்குது, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏய் இந்த மொபைல் நீ இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கி கொடுத்து தானே உன் ஒய்ஃபுக்கு? நல்லா இருக்கு. ஐயோ நம்ம இதில் எல்லாம் ஜுவல்ஸு தான். நீ அனுப்பல ஃபஸ்ட்டே, நான் பார்த்துட்டேன் உன்னை. இதில் கிடையாது, அதில் உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்கடா, ஃபோட்டோ அனுப்புற சொன்னால் அனுப்பலையேன்ட்டு கேட்டேன் பாரு. படிக்க வேண்டிய மெசேஜ் எல்லாம் விட்டுட்டு அப்புறம் ஏன் லைவில் ஏன் எனக்கு காட்டலைன்னு என்கிட்ட கேளு. ஹாப்பி நியூ இயர்டா மச்சான். ஹாப்பி நியூ இயர் சிவராமா, ஹாப்பி நியூ இயர். என்ன செய்த எல்லா நாட்டிலையும் மொபைல் பேயிங் ஆப் இருக்கும், அதே ஒய்டி பேமெண்ட்டை ஆடு பண்ணிவிட்டு பே பண்ணலாம். மொபைல் பேயிங் ஆப் இருக்கும், அதே ஒய்டி பேமெண்ட் ஆட் பண்ணி பே பண்ணலாம். மெம்பர்ஷிப்புக்கா? பார்த்தீங்களா இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை, திருட்டு வேலை. உள்ள நேராக வழி கிடைக்கலன்னா எந்த குறுக்கில் புது எதுக்குள்ளே போடலாம், இந்த மாதிரி ஆங்கிளெல்லாம் யோசிக்கிறதுக்கு இவனுக்கு மட்டும்தான்டா ஐடியா தெரியும், இவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஹாய் விகே. சரி ஓகே, 45 மினிட்ஸ் ஆயிடுச்சியா? ஃபினிஷ். ஐயோ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சியா? லைவ் முடிச்சிடலாமா? அப்புறம் நியூ இயர் முடிஞ்சு பொங்கல் வந்துருச்சு, இன்னும் ஹாப்பி ஹாப்பி பொங்கல்மா. ஹே ஹாப்பி பொங்கல். ஏ பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், பொங்கலோ பொங்கல், தை பொங்கல். பொங்கல் 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 வந்துச்சு, பொங்கல் வந்துச்சு, ஜாலி ஜாலி. பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், பொங்கலுக்கு பச்சரிசி வாங்கணும், வெல்லம் வாங்கணும். அப்பாடா நாளைக்கு ரேஷன் கடைக்கு வேற போகணும். காலையிலே இன்னைக்கே என்னை கூப்பிட்டுட்டே இருந்தார், வாடி ரேஷன் கடைக்கு போகணும், வாடி ரேஷன் கடைக்கு போகணும், டோக்கன் வேற தராங்களாம். நான் ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறேன், நான் ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறேன். நான் இப்போ தான் எங்கள் குடும்பத்துக்கு நான் ரேஷன் கடையை வாங்கியிருக்கேன் தெரியுமா? அந்த ரேஷன் கடை நான் தொட்டு தொட்டு தடவி பார்த்தேன். அதில் எங்களோட பேரெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே குஷியாகி போச்சு. எவ்வளோ வருஷம் தெரியுமா? பப்ஸை ரொம்ப பொங்க வச்சுட்டீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் இதோடைய அருமை? நீங்கள் எல்லாம் ரேஷன் கடை பார்த்து பார்த்து உங்களுக்கு பழகி போச்சு. என்கிட்ட கிடையவே நான் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ணியிருக்கேன் தெரியுமா? அப்படியா? நிச்சயமா வருமா? கொடுப்பாங்களா? அது எப்படிடா கொடுப்பாங்க? ரேஷன் கார்டு இல்லடான்னு சொன்ன அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னியே, இல்லடான்னு சொன்ன அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னடா? என்ன சொன்னேன் அது எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அதெல்லாம் வாங்க போகிறேன். நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன் முந்தா நேற்று. அவங்க வந்து கட்டிலில் வந்து ரேஷன் கடை புடவையை வந்து அழகாக தைச்சி சூப்பராக போட்டிருந்தாங்க. அந்த துணியை நான் சுருங்கி இருந்ததை தொட்டு தொட்டு பார்த்தேன். நல்லா இருக்கே பாலிஸ்டர். நம்மளே இந்த தடவை புடவையை வாங்கி லைவில் கட்டி உட்கார போகிறோம். அதே மாதிரி புடவைக்கு அதே புடவை தான் வேணும், அனுப்பி விடுடி. இது கொடுத்துருக்கேன் பாரு, இங்கே வா, உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதே புடவை உனக்கு வேணும்னா வெளியே வந்துடு, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு வந்துடலாம். ஒரு நிமிஷம். அதே புடவை வேணும் அப்படின்னா யூடியூப் சேனலுக்கு வந்ததும் என்னோட சேனலை இப்படி தொடுங்க. தொட்டதும் இந்த இடத்துல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்டோர் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டோரை தொட்டதும் ஃப்ளிப்கார்ட்டை இப்படி தொடுங்க. தொட்டதும் பாருங்கள் அந்த சாரீ வந்துருச்சு. சாரீ வந்துருச்சா? ஆல் கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதில் இப்படி தொடுங்க. தொட்டதும் சாரீ வந்துருச்சு. சேம் சாரீ கலர்ஸ், நான் ஆர்டர் பண்ண கலர் இந்த கலர் பாருங்க, நல்லா இருக்கா?
இப்போது நீங்கள் வேணும்னாக்கா ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே ப்ரைஸை பாருங்கள், 876 ரூபா. இப்படி தான் நீ பார்க்காம போயிட்ட. நீங்கள் யாராவது அப்படி பார்க்குறீங்களா? நான் ஒவ்வொரு சாரியுமே இதில் இருக்குது. நான் கட்டுற இதுவும் ஆன்லைன் சாரீ தான். இந்த சாரீ இந்த மாதிரி இதில் நிறைய கலர்ஸ். அன்றைக்கி நான் கோல்டு கலர் கட்டியிருந்தேன் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அந்த கோல்டு சூப்பராக இருக்குண்ணா. அந்த சாரீ சேம் சாரீ, கலர்ஸ் மட்டும்தான் இது வேறு. இது நான் இன்னும் ப்ராப்பராக கட்டலை. கட்டினா இந்த சாரியோட லுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏய், இந்த கலர் நல்லா இருக்கே. நம்ம இது வரைக்கும் இந்த கலர் ட்ரை பண்ணதில்லை தானடா. இங்கே பாரு, இந்த கலர் நம்ம ட்ரை பண்ணதில்லை. செங்காமுட்டி கலர் நல்லா இருக்குமா? நமக்கு ஏய், இது செம்மையாக இருக்குடா இந்த கலர். ஏய் வா, ஐயோ அழகு அழகு. ஆர்டர் போட்டுடலாம். இங்கே பாரு, இந்த கலர் செம்ம கலரு. ரேஷன் கார்டு வாங்கிட்டல, உனக்கு 3000 கன்ஃபார்ம். அதுக்கு தான் அப்பப்போ நியூஸ் கொஞ்சமாச்சும் பார்க்கணும். அப்படியா? இல்லை, நியூஸ்லாம் நான் பார்ப்பேன். எனக்கு இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது. குட் நைட் சேலஞ்ச் முடிஞ்ச நாளுக்கு வரேன். ஓகே சார், முடிஞ்சால கண்டிப்பாக வரணும். ஓகே ஓகே. நான் வாங்கிட்டேன்டா 2 டைம்ஸ். நான் பொருள் கை வச்சு பொருள் வாங்கிட்டேன். எண்ணெய், அப்புறம் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன், சர்க்கரை, ஒரே டைம் அரிசி வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குது. அந்த அரிசி தான் இப்போ நான் டெய்லி டீ போடும்போது 2 எடுத்து வாயில் போட்டு போட்டு மெண்டுக்கிட்டே இருப்பேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா இருக்குது. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறேன். குமார், ஹாய் குமார். சரி ஓகே, லைவ் முடிச்சலாம், நாளைக்கு பார்க்கலாம். சிப்பி 90 டிகிரி சூட்டபிள் மட்டும் நம்ம சேனல், வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. வாழ்த்துக்கள். இந்த வருஷம் ஒரு தடவை வாங்குகிறேன். ஆமாம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம். மேலே அப்படி இல்லை, நான் அது ஃபோனில் வந்து பிரைட்னஸை கம்மி பண்ணிட்டேன். ஏன்னாக்கா உனக்கு இங்கே ஸ்க்ரீனில் தெரியாதுல்ல, அதுக்காக தான். பாப்ஸு ட்ரீட்டு கொடுங்க ரேஷன் கார்டுக்கு. எது ட்ரீட்டு தானடா வேணும்? வாங்கி தரேன் வா. டீ போட்டில் ஆர்டர் பண்ணி விடுறேன், வரும் வீட்டுக்கு. மேலே வீடியோ இருக்குது, அதே கலராக தெரியும் பாரு. இல்லை, கலர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. கலர்லாம் சூப்பராக இருக்குது. சேம் கலர் தான். இந்த பார்க்குறேன். கலர்ஸ்லாம் ஒன்று தான் சொல்லும். நல்லா இருக்கு. இதுவும் சூப்பராக இருக்கு கலர். எலும்பு கூடு, உனக்கு எப்படி இவ்வளோ அழகான பொண்டாட்டி? என்னால நம்பவே முடியலையே. எப்படி இது ஏமாந்து கட்டி வச்சுட்டாங்களா? ஏண்டா கல்யாணம் தப்பு எதுவும் முழுக்கு முழுக்குன்னு இருந்திருப்பியோ? இப்போ ஏண்டா இப்படி ஆயிட்ட? எந்த வீடியோ பார்த்து? நான் எப்பவே பார்த்துட்டேன். அதை நீ அதுலேயே எனக்கு அனுப்பி பார்த்தா அதில் தான் உனக்கு நான் ரிப்ளையோ கொடுத்தேன். ஜெய் ஹாய், ஜெய் ஹாய். குமார், ஹாய் குமார். சரி, எனக்கு ஒரு டவுட்டு, நீ அதை சொல்லு. உனக்கு எப்படி கொடுத்தாங்க பொண்ணு சொல்லுடா. அந்த ரோஸ் கலர் சாரி ஆர்டர் பண்ண. ரோஸ் இப்போ நான் லாஸ்ட்டாக காமிச்சதா? சரிடா, கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிடுறேன். கண்டிப்பாக பண்ணிடலாம். அப்புறமா பண்ணுறேன், ஓகேவா? அதில் போய் பண்ணுறேன். அதில் போய் பண்ணாக்க இது பண்ணுவேன். ஏன்னா இதில் எதுவும் காடு கீடு எதுவுமே கிடையாது, மொட்டையாக இருக்கும். அதில் போய் பண்ணிடுறேன். சரி ஓகேடா, டே நாளைக்கு பார்த்துக்கலாம். டைம் ஆச்சு. சரி, குட் நைட் பாப்ஸு. குட் நைட்டா சாரா. குட் நைட்டா மோனி. சரி, இது குட் நைட்டா ட்ரீம். குட் நைட் தலை. குட் நைட், குட் நைட், குட் நைட். எல்லோரும் தூங்குங்க, நாளைக்கு பார்க்கலாம்.